expert in joint replacement surgery. சிவம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த அம்மா வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். ஸோ 2001 எப்போ பண்ணோம்னா 2011 பண்ணோமா 2013 அவங்க கீழே விழுந்து இடது பக்கம் உள்ள பந்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹிப் ஜாயிண்டில் நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர் அப்படின்னு. அந்த நெக் ஆஃப் ஃபீமரில் வந்து ஃப்ராக்சர் ஆனதுனால இவங்களுக்கு வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணோம் 2013. ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா உடஞ்சி போன அந்த பாலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம். இவங்களுக்கு பண்ண ஜாயிண்ட் இதுதான். ஸோ இது வந்து கப் இது, அதில் இருக்கக்கூடிய அந்த லைனர் பாலி லைனர் இதுதான். ஸோ உள்ள ஃபீமர் டைபோன் வச்சு ஸ்டெம் அதுதான், அதில் இருக்கக்கூடிய ஹெட் போர்ஷன் அப்படிங்கிறது இதுதான். இது வந்து அன்சிமெண்டட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லலாம். சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டெம், அதனால இது வந்து அன்சிமெண்டட் ஸ்டெம் அண்ட் அன்சிமெண்டட் கப்பு. இந்த கப்பு ப்ரெஸ் ஃபிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே சமயம் ஸ்க்ரூவும் யூஸ் பண்ணி சின்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுவோம். அம்மாவுக்கு அப்பயே வந்து 71 வயசாகிடுச்சு. ஸோ போன் குவாலிட்டி வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தது, அதனால இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இவ்வளோ நாள் ப்ராப்ளமே இல்லை, நல்லா நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 மாதம் இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கும், 4 மாதமா மறுபடியும் வலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா அந்த கப்பெல்லாம் வந்து நகர்ந்துருந்தது, ஸ்டெம் வந்து லூஸ் ஆகிருந்தது. எக்ஸ்ரேல பார்க்குறப்ப அந்த பந்துக்கு நம்ம இருக்கக்கூடிய பாலில் சுற்றியும் சரி அஸ்டாபம்ன்ற கப்பை சுற்றி வந்து ஆஸ்டியோலைசிஸ் இருக்குது. ஆஸ்டியோலைசிஸ் அப்படின்னா அந்த பாலி இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இன்சர்ட் வைப்போம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக்லேருந்து டெப்ரி வந்து ரிலீஸ் ஆகி சுற்றி உள்ள எலும்பெல்லாம் அரைச்சிடும். ஸோ அந்த எலும்பை அரைச்சிட்டு அந்த பாலியும் பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக்காக வேற இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் சுத்த மாட்டோம். ஸோ அது வேற ஆகி சுற்றி உள்ள எலும்பு எல்லாத்தையுமே அரைச்சிருந்தது. டைபோன் ஃபீமர்லையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உள்ள எலும்பெல்லாம் அரைச்சிருச்சு. கிரானுலோமான்னு சொல்கிற மாதிரி எல்லாம் ஒயிட் போன் தவிர ஒயிட் கலர் டிஷ்யூலாம் இருந்தது. ஸோ நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கிரே கலரில் மெட்டலோசிஸ்ன்னு சொல்லுவோம், கிரே கலரில் ஒரு ஃப்ளூயிட் வந்தது. அது இந்த மாதிரி வேற தேர் இருக்கிறவங்களுக்கு காமனாக வர்றது தான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போன் வாஷ் இருந்ததுனால ஸோ அந்த புதுசாக ஒரு கப்பு வைக்கிறப்போ எகெயின் அன்சிமெண்டட் கப், சிமெண்ட் இல்லாத ஒரு கப்பு தான் வைப்போம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 2 ஸ்க்ரூஸ் மல்டிபிள் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. இந்த அடிஷன் ஆகுமெண்ட்டும் யூஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா அந்த அஸ்டாபலத்தோட ஷேப்பே மாறிடுச்சு, போன் வாஷ்னால அஸ்டாபலம் ஷேப் மாறிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவிங் இந்த ஸ்டெம். இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. ப்ராக்சிமல் போர்ஷன் இந்த கையோட ப்ராக்சிமல் எலும்பில் வந்து நிறைய ஆஸ்டியோலைசிஸ் இருந்தது. அட் த சேம் டைம் இந்த டிஸ்டல் போர்ஷன் வந்து போனோட நல்லா இன்டெகிரேட் ஆகிருந்தது. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இதை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிவிட்டு எகைன் அன்சிமெண்டட் ஸ்டெம்முக்கு பதிலாக போன் லாஸை சரி பண்ணுறதுக்கு சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணோம். சிமெண்ட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஃபெமரல் ஸ்டெம் ஃபிக்ஸ் பண்ணோம். அஸ்டாபுலர் சைடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு யூஸ் பண்ணாத கப்பு யூஸ் பண்ணோம். அந்த போன் டிஃபெக்டை குறைக்கிறதுக்காக போன் ஆர்குமெண்ட்டு யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அம்மா வந்து நல்லா ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க, வலி இல்லாமல் இருக்காங்க. வாக்கிங் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து வாக்கர் வச்சு தான் நடக்கிறாங்க. போன் லாஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் வாக்கர் வச்சு நடக்கும். ஒரு 3 வீக்ஸ்க்கு வந்து வாக்கர் கொஞ்சம் ரெக்கவரி ஆன பிறகு ஃபுல் வெயிட் பேரிங் பண்ணி எப்பயும் போல நடக்க ஆரம்பிப்பாங்க. வந்து நம்ம ஊர்ல இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ரிவிஷன் டோட்டல் ஹிப் அப்படிங்கிறது இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 80-90 வயசுல கூட ரிவிஷன் எல்லாம் பண்றாங்க. ஆக்டிவிட்டி லெவல் கூட இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு 10 வருஷம் அவங்க வரவே இல்லை. அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க, ஆக்டிவாக இருந்தாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டே இல்லை. பெயின்ங்கிறதுக்காக வந்தாங்க. வர்றப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்ததுனால ரிவிஷன் பண்ண வேண்டியிருந்தது. இன்னும் நாளடைவில் போக போக இன்னும் அதிகமாக தான் செய்யும். யூரோப்பில் இருக்க மாதிரி யூஎஸில் இருக்க மாதிரி ரிவிஷன் யூஸ் பண்ண போகிறது இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டு தான். நார்மலாக இது மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ நாள் கேட்குறாங்க சார்? 10 to 15 இயர்ஸ் ஆகும் சார். ஃபஸ்ட் டைம் பண்ணுறது இப்போ 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் ஆகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். இவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் வெரி ஆக்டிவ் உமன்.
70 வயசு அப்படின்னு நினைப்போம். பட் இன்னமுமே அவங்க ஆக்டிவாக இருக்காங்க. 80 இயர்ஸில் ஸ்டில் வெரி ஆக்டிவ். இன்னும் வந்து நல்லா கோயில் போகணும், வெளியிலலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸ்டில் சர்ஜரி முடிஞ்ச போதுமே இன்னும் ஆக்டிவாக இருக்கும். ஹிப்புக்கு வந்து இந்த ரிவிஷன் ஹிப்புக்கு ரோபாட்டிக் கிடையாது சார். எல்லாமே வந்து சர்ஜனோட ஸ்கில் அண்ட் டேலண்ட். பிரைமரி சர்ஜரிக்கு தான் ரோபாட்டிக் வந்து நட்டு இந்த நீ ஜாயிண்ட், நாட் இன் ஹிப். நார்மலாக எந்த ஏஜில் வந்து அட்வைசபிள் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயின்ல வந்து ஆப்ரேட்டிஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். எல்டர்லி பாப்புலேஷன் கீழே விழுந்து அந்த பல்லுக்கின மூட்டல் முறிவு ஏற்பட்டதுன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ். 60 வயசுக்கு கீழே வந்து உடஞ்சதுன்னா ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். யூ வாண்ட் டு த ரீப்ளேஸ்மெண்ட். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த பாலை ரிமூவ் பண்ணிட்டு செயற்கை மூட்டு வைப்போம். அதனால யூஸ்வலி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் டன் above the age of 60 years for fractures. இந்த ஆர்த்ரைட்டிஸ் சிவியராக இருக்குன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் வந்து பண்ணி தான் ஆகும். 40 வயசு சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் நடக்க முடியாதுனாலும் அது பண்ணிடலாம். அஃபோர்டபுள் அப்படிங்கிறத விட பிரைமரி ஹிப் பண்ணி வந்து அஃபோர்டபுள் ஆயிடுச்சுங்க. பட் இந்த ரிவிஷன் இம்ப்ளான்ட்ங்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஆயிடுச்சு. நாட் ஓன்லி இன் இந்தியா, எல்லாருமே இது காஸ்ட்லி தான். சரி, ஃபாலோ அப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம். ஒரு 10 days கழிச்சு வந்து ஸ்டிச்சஸ் எடுத்துக்கோங்க. வீட்டுக்கும் நாங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அவங்க ரெகுலராக வாக்கிங் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. எக்ஸசைஸும் பண்ண சொல்லுவாங்க. 10 days வந்து ஸ்டிச்சஸ் எடுத்த பிறகு அவங்க குளிக்க ஆரம்பிச்சிடலாம். 3 weeks அப்புறம் வாக்கர் தான் நடப்பாங்க. அது பிறகு வெளியில் போகிறது ரொட்டீன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஏஜ் வைஸ்? ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா லக்கிலி வந்து அம்மா வந்து ஃபிட்டான பர்சன். அவங்க ஸோ எக்கோலாம் பண்ணோம், பிளட் டெஸ்ட்லாம் பண்ணோம், எல்லா பேராமீட்டர்ஸும் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ சர்ஜிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தானே ஒழிய ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்குறப்ப உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷனுமே வரும். சர்ஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுறது, டீலிங் வித் போன் லாஸ், அந்த போன் லாஸை வந்து சரி கட்டுறதுக்கு அது தகுந்த கப்பு யூஸ் பண்ணுறது, அந்த ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறது தான் டிஃபிகல்ட்டி. எவ்வளோ நேரத்தில் ஆப்ரேஷன்? ஒரு 4 hours முடிச்சோம். சிஎம்சி மெடிக்கல் இன்சூரன்ஸ் தவறாக வருங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சிஎம் ஸ்கீம் ரிவிஷனும் நான் வந்து டாக்டர் வி சிவகுமார், சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன். தேங்க்யூ.